நான் கற்றுக்கணும் அவர் கற்றுக்கணும் தான் பிரச்சனையே தவிர உண்மையிலேயே நம்ம 2 பேருக்கு என்ன பிரச்சனை புரியாது. கீழ்ப்படி உனக்கு புரியாது. ஏன் என்னை நீ ஏதோ பேசி மாற்ற பார்க்குறன்னு தான் சொல்லுவானே தவிர கொஞ்சம் கூட நிதானமாக என்ன பண்ண மாட்டான், யோசிக்க மாட்டான். அப்போ கீழ்ப்படிவங்களா கூட நீங்கள் உஷாராக இருக்கணும். ஒரு அடிமைக்கிட்ட நீங்கள் உஷாராக இருக்கணும். ஒரு இந்து அடிமை, ஒரு கிறிஸ்தவன் அடிமை, ஒரு இஸ்லாமியன் அடிமை. என்ன இப்படி சொல்கிற, அவங்களாம் பற்றாளர்கள், மதத்தை கடவுளை நேசிக்கிறவங்க கிடையவே கிடையாது. அவர்கள் கீழ்ப்படிவதனால் கடவுளை நேசிப்பதாக நினைத்து கொண்டிருப்பவர்கள். கடவுளை நேசித்தா இந்த சக ஜீவிதம் எல்லாம் எப்படி இருக்குண்ணா நல்லா இருக்கணும். எல்லாம் தானே நல்லா இருக்குண்ணா, அப்படி தானே அவரும் எப்படி தான் இருக்குண்ணா நல்லா இருக்கணும். சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களும் எப்படி இருக்குண்ணா நல்லா, இவர் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருக்கணும்னா சொல்ல முடியும். அப்போ மதிக்கிறவர் முதல்ல என்ன பண்ணுவார்னா தன்னை மதிப்பார். நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், என்ன பண்ண, செத்து போயிட்டு போகிறேன். நான் எல்லோரும் என்ன ஆகிட்டு போகிறோம், ஒரு நாள் மரணம் தான் நம்ம கடைசியாக வச்சுக்கிற துருப்புச்சீட்டு. என்ன இறுதியில் யாரும் இதை தான் சந்திப்போம், மரணத்தை தான் சந்திப்போம். ஆனால் மதம் சொல்லும் நீ மரணத்தை சந்திக்க போகிறது இல்லை, உனக்கு சொர்க்கம் இருக்குதுன்னு. எந்த மதமும், இந்து மதம் சொர்க்கம் இருக்குதுன்னு, கிறிஸ்துவ மதம் சொர்க்கம் இருந்து, இஸ்லாத்து சொர்க்கம் இருந்து, புத்த மதம் தான் கொஞ்சம் வித்தியாசப்படுது. அவனும் கொஞ்சம் குழப்பின்னுக்கிறாங்க சில பேர். அதில் சொர்க்க நரங்கத்தெல்லாம் புத்த மதம் நம்புறதே இல்லை. அந்த பக்கம் போனால் யூதர்கள் கூட சொர்க்கத்தை நம்புகிறாங்க. மறுமை எனக்கு இருக்குது, யாரும் யோசிக்கவே இல்லை, ஒத்துக்கிறாங்க. அவங்களாம் மதிக்கிற கூட்டத்தில் அவங்கள சேர்க்க முடியாது. ஏன் மறுமைக்கு போயிட்டு வந்து யாருன்னா பார்த்தீங்களா, யாரும் சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தாங்க திரும்பி பார்த்தீங்களா? சொர்க்கத்துக்கு போனவர் எப்படி வருவார்? சரி, நரகத்துக்கு போனவர் வந்தாரா? பிறவி இருக்குது வேற, சொர்க்க நரகம் இருக்கிறது வேற. இவர் சிந்திக்கவே மாட்டார். மதிக்கிறவர் முதல்ல நான் எப்படி வாழணும், நான் எப்படி வாழலை, எப்படியெல்லாம் நான் தப்பு பண்ணுறேன், எங்கெல்லாம் நான் கீழ்ப்படிஞ்சேன், எங்கெல்லாம் என்னை மதித்தேன். இந்த கேள்வி இப்போ உங்களுக்கு புதுசாக இருக்கும். கீழ்ப்படிதலுக்கும் மதித்தலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்துங்கிறோம் நம்ம. மதித்தல்னா அப்பா பேச்சு அப்படியே கேட்குறது கிடையாது. அப்பா ஆண்டே வந்து ஏந்துருன்னா ஏன் எழுந்தேன், அவர் ஒரு சக மனிதன் வராரு, நான் ஒரு சக மனிதன், நான் வந்து வாழ்ந்துனுக்கிறேன். அவர் வந்தால் நான் ஏன் எழுந்துன்னு கேட்டுருந்தான்னா இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கான், ஜாதி ஏற்றத்தாழ் வந்திருக்காது. அப்போ மதிக்காத மனிதர்களால் தான் இந்த பூமி இன்னும் சுபிட்சம் அடையலை, இன்னும் சிறப்பாக ஏன் இல்லை அப்படின்னா மதித்தல்ன்ற ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்காமக்கிறாங்க. கீழ்ப்படுகிறேன், எங்கள் அப்பாவை நான் மதிக்கலை, எங்கள் அப்பாவுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். புரியுதா இந்த இடத்துல? அப்போ கீழ்ப்படியும் போது என்ன ஆக மாட்டேன் நான் வாழ்க்கையில் ஒன்று அது எந்த இல்லை. கீழ்ப்படுகிறவன் வாழவே இல்லை.